வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஆனந்த். கால்காணி சூழலியல் அறக்கட்டளை திருவள்ளூர் மாவட்டத்துல கடந்த ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆடிப்பெருக்கு நாள் அன்னைக்கு திருவள்ளூர் மாவட்ட இயற்கை உழவர் சந்தை ஒருங்கிணைப்பாளர் திரு ஜே பொன்னரசு அவர்களோட இயற்கை வேளாண் பண்ணையில முப்பெரும் விழா நிகழ்வு ஒருங்கிணைப்பு பண்ணியிருந்தோம். இந்த நிகழ்வுல இயற்கை உழவர்கள், தன்னார்வலர்கள் மற்றும் நேரடி நுகர்வோர்கள் பங்கேற்றிருந்தாங்க. அதைத் தொடர்ந்து கால்காணி சூழலியல் அறக்கட்டளை வெளியிட்டிருந்த கால்காணி தற்சார்பு சூழலியல் வேளாண்மை என்ற புத்தக வெளியீடும் இறுதியா மரபு விதை பகிர்வு கூடலும் நடைபெற்றது. இது குறித்த காணொலியை தான் இப்ப நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். வாங்க காணொலிக்குள்ள போவோம். கால்காணி சூழலியல் அறக்கட்டளை முன்னெடுத்திருக்கும் திருவள்ளூர் மாவட்டத்தில் முதலாக இந்த முப்பெரும் விழாவினை முன்னெடுத்திருக்கிறது. முப்பெரும் விழா அப்படின்னும் போது இதில் முக்கூடல் நிகழ்வு. முக்கூடல்ன்றது இயற்கை உழவர்கள், தன்னார்வலர்கள் மற்றும் நேரடி நுகர்வோர்கள் இவங்க 3 பேரையும் சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் முக்கூடல் நிகழ்வு. கால்காணி சூழலியல் அறக்கட்டளையின் நிறுவனர் திரு ஆனந்த் அவர்கள் உரையாற்றுவார். அனைவருக்கும் வணக்கம். கால்காணி சூழலியல் அறக்கட்டளை ஒருங்கிணைத்துள்ள இந்த முப்பெரு விழாவிற்கு வருகை தந்துள்ள இயற்கை உழவர்கள், தன்னார்வலர்கள், நேரடி நுகர்வோர்கள் மூவரையும் வரவேற்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்வுக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக வந்துள்ள திரு விஜயகுமார் ஐயா, திரு கணேசமூர்த்தி ஐயா, அதோடன் இந்த பண்ணை உரிமையாளர் திரு பொன்னரசு ஐயா அவர்களையும் வருகன வரவேற்கிறோம். தனி மனித தற்சார்பு வாழ்வியல் முறைதான் சூழலியல் பாதுகாப்பின் அடிப்படை வித்து. கால்காணி சூழலியல் அறக்கட்டளை சூழலியல் மேம்பாட்டு குறித்த பெரும் விழிப்புணர்வு நிகழ்வுகளை தொடர்ந்து இந்த சமூகத்தில் செயல்படுத்திட்டு வருது. அதோட ஒரு அங்கம் தான் இந்த முப்பெரு விழான்னு சொல்லலாம். இயற்கை உழவை அடிப்படையாக கொண்டு மட்டும்தான் இந்த சூழலியலை நம்ம பாதுகாக்க முடியும், பேணி காக்க முடியும். அதனால் இயற்கை வழி வேளாண்மையை மையமாக வச்சு நாங்கள் செயல்பட்டு இருக்கோம். அதாவது இந்த அமைப்போட கொள்கை தலைவராக மறைந்த இயற்கை ஆர்வலரும் இயற்கை விஞ்ஞானியுமான நம்மாழ்வார் அவர்களை தலைமையேற்று இளைஞர் கூட்டம் செயல்பட்டு இருக்கோம். இந்த இயற்கை வழி வாழ்வியலில் இயற்கை வழி வேளாண்மை செய்யக்கூடிய விவசாயிகளோட உற்பத்தி விளைபொருட்களை விற்பனை பண்ணுறதுலேயும் சிரமம் இருக்குது. நுகர்வோர்கள் பார்த்திங்கன்னா நல்ல தரமான இயற்கை உணவுப் பொருட்கள் எங்கே கிடைக்குதுன்னு தெரியாமல் இயற்கை அங்காடிகளில் தேடிட்டு இருக்கக்கூடிய சூழலும் இருக்குது. இதை இருவரையும் ஒரு புள்ளியில் இணைக்கிறதுக்கு நம்ம ஏதாவது முயற்சி பண்ணணும்னு நினைக்கும் போது இங்கே தனிப்பட்ட இருவரையும் இணைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இங்கே அதுக்கான ஒரு தனிப்பட்ட ஆற்றல் தேவைப்படுது. அந்த ஆற்றல் தான் தன்னார்வலர்கள் அப்படின்னு திட்டமிட்டோம். அப்போ இந்த இயற்கை உழவர்கள், நேரடி நுகர்வோர்கள், தன்னார்வலர்கள் இந்த 3 பேரையும் ஒரு புள்ளியில் இணைக்கும் போது அதோட பலன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கும். இயற்கை விவசாயிக்கு தன்னோட விளைபொருட்களை நல்ல விலைக்கு, நியாயமான விலைக்கு நேரடியாக நுகர்வோர் அதை எடுத்துக்கணுன்ற ஒரு பார்வை இருக்கும். அதே போல் நுகர்வோர்களும் நல்ல தரமான உணவு நியாயமான விலை கிடைக்கணுன்ற ஒரு பார்வை இருக்கும். இந்த பார்வை எல்லாமே அவங்களோட தனிப்பட்ட அபிப்பிராயங்கள், தனிப்பட்ட எதிர்பார்ப்புகள். இதை சரி பண்ணணும் அப்படின்னா இங்கே தன்னார்வலர் ஒருத்தர் தேவைப்படுறாங்கன்றதை நான் இங்கே புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ தன்னார்வலர்னால் இங்கே இருக்கக்கூடிய உழவர்களே இல்லை நுகர்வோர்களும் தன்னை இதை ஈடுபடுத்தி இந்த சமூக பணியில் தன்னார்வலராக ஈடுபடுத்திக்கணும். தனக்கான தேவையை மட்டும் எதிர்பார்க்காமல் மற்றவரோட தேவைக்கு சேர்ந்து என்ன நம்மளால் உதவி செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் தன்னார்வலராக மாறிடுறீங்க. அந்த முக்கூடல், அதற்காக தான் இந்த முக்கூடல் நிகழ்வு அப்படின்ற பேரை நாங்கள் குறிப்பிட்டதுக்கு காரணம். ஸோ இந்த முக்கூடல் நிகழ்வு முடிந்ததும் இதை நாங்கள் கால்காணி நில வடிவமைப்பு இருந்தாலே போதும் தனி மனிதனோட வாழ்க்கையில். ஏன்னா எங்களோட அடிப்படை கோட்பாடே தற்சார்பு தன்னிறைவு தான். ஸோ அந்த தற்சார்பு தன்னிறைவுன்றது உணவு எடுத்துக்கக்கூடிய ஒவ்வொரு நுகர்வோருமே ஒரு உழவனாக இருக்கணும். ஒவ்வொரு உழவனும் நுகர்வோராக கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய சூழல் தான் இருக்குது. அதனால் நுகர்வோர்கள் எல்லாமே உழவராக இருக்கணும். அது ரொம்பவும் நாங்கள் எதிர்காலத்தில் அந்த பார்வையில் தான் நாங்கள் இயங்கிட்டு இருக்கோம். அப்போது ஒரு நுகர்வோர் ஒரு இயற்கை உழவனாக மாறுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு நிலமும் குறிப்பிட்ட அளவு இருந்தாலே போதுமானது அப்படின்றத தான் நாங்கள் இங்கே உணர ஆரம்பித்தோம். அதனால தான் கால்காணி நிலம் இருந்தால் போதும், கிட்டத்தட்ட இதில் 1000 ரகங்களுக்கான பயிர் வகைகள், காய்கறிகள், கீரைகள், பூக்கள், மூலிகைகள், பழ வகைகள், தரைக்கோடி காய்கறிகள், பந்தல் காய்கறி, இது போல நிறைய ரகங்களை நம்ம உற்பத்தி பண்ண முடியும், விளைவிக்க முடியும். தற்சார்பு தேவையை ஒரு 70% பூர்த்தி பண்ண முடியும் அப்படின்றத நாங்கள் வெறுமனே
எழுத்து வடிவத்தில் இல்லாமல் சொல்லால் இல்லாமல் செயல்படுத்தியும் நாங்கள் 2-3 கால்காணிகளை நிலவி அவங்க சந்தையில் விற்பனை பண்ணக்கூடிய அளவில் தற்சார்பு பொருளாதாரத்திலையும் தற்சார்பு உணவு தேவையும் பூர்த்தி பண்ணக்கூடிய சூழலை நாங்கள் ஏற்படுத்தி வெற்றிகரம் கண்டோம். அதை குறிப்பாக அது சேலம் மாவட்டத்தில் சேலம் சந்தையிலையும் எங்களோட உழவர்கள் அந்த போன்ற கால்காணி அமைச்சவங்க எல்லாமே தனக்கான தேவையை பூர்த்தி பண்ணிக்கக்கூடிய சூழல் இருந்தது. ஒரு வெறும் கால்காணி அப்படின்றது 33 சென்ட் நிலம் தான். இந்த 33 சென்ட் நிலத்தில் இவ்வளோ பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் அப்படின்னும் போது இது ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்தது எங்களுக்கு. தொடர்ந்து இந்த 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 அமைப்பில் செயல்படக்கூடிய இளைஞர்கள் தன்னாலமற்று தன்னுடைய எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செயல்படும் போது அதில் ஒரு வெற்றி கிடைக்கும் போது அதில் இருக்கக்கூடிய அந்த வெற்றி வந்து ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்கும் இல்லையா? ஸோ அந்த உத்வேகத்தை வந்து நாங்கள் பார்க்கும் போது இதை பரவலாக்கணுன்ற ஒரு எண்ணம் தோன்றுச்சு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நில வடிவமைப்பை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறேன். இந்த கால்காணி நில வடிவமைப்பு அப்படின்றது, கால்காணி அப்படின்றது தமிழ் சொல், நம்மளோட மரபு சார்ந்த சொல் தான். அதுவும் நிலத்தோட அளவு. ஸோ இதை ஏன் நாங்கள் எங்களோட பின்புலமாக வச்சுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கால்காணி நிலம்ன்றது 33 சென்ட்டு. ஸோ இந்த 33 சென்ட் நிலத்தில் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் முன்னாடி சொன்னது தான், எங்களோட நோக்கமே மனித இனத்திற்கான வாழ்வியல்லையும் மனித இனத்திற்கான ஆரோக்கியத்துக்கும் கவனம் செலுத்துறதுக்கு கிடையாது. அதுக்காக நாங்கள் இந்த அமைப்பை உருவாக்கலை. இப்போ ஒரு இயற்கை விவசாயிகிட்ட நீங்கள் எதுக்காக இயற்கை விவசாயம் செய்கிறீங்க அப்படின்னு கேட்டால், நல்ல உணவு கிடைக்கும், ஆரோக்கியமான உணவு, என் தலைமுறை நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மருத்துவ செலவு இல்லாமல் இருக்கும், இது போன்ற ஒரு பார்வை தான் பெரும்பாலான விவசாயிகளுக்கு. குறிப்பிட்ட சில விவசாயிகளுக்கு மட்டும் நீங்கள் தெளிவாக சொல்லுவாங்க, அதாவது இது பல உயிர்களை வாழ வைக்கக்கூடிய கட்டமைப்பு இயற்கை வழி வேளாண்மையில் மட்டும்தான் இருக்குது, அதனால் நான் அதை கையில் எடுக்கிறேன் அந்த மாதிரி மனநிலை கொண்டவங்க எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்கன்னா, பொதுநலன் சார்ந்த சிந்தனை கொண்டவங்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு தான் இந்த மாதிரி சிந்திக்க முடியும். அதனால் எங்களோட அமைப்பு எப்படி இதை சிந்திக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகுத்துண்டு பல்லுயிர் பெண்ணுதல் தான் அமைப்போட நோக்கம். ஸோ அதை அடையிறதுக்கு தான் இயற்கை வழி வேளாண்மை கொண்டோம், மனிதர்களுக்காக இது கிடையாது. ஆனால் இந்த உயிர்களிலேயே சேர்ந்தது மனித இனமும் ஒரு உயிர் அப்படின்றதுனால நம்ம மனிதர்கள்கிட்ட பேசுகிறோம். ஏன்னா மனிதர்களால் தான் இங்கே இயற்கைக்கு எதிரான நிறைய செயல்பாடுகள் நடக்குது. அதை தடுக்கிறதுக்காகவாவது நம்ம மனிதர்கள்கிட்ட தான் விழிப்புணர்வு கொடுக்க முடியும். ஏன்னா எல்லா உயிர்களும் இயற்கையோட படைப்பில் ரொம்ப தெளிவாக அதோட வாழ்நாளில் அது என்ன செயல்படுத்தணுமோ என்ன செயல்படணுமோ அந்த செயல்பாடை ரொம்ப அழகாக செஞ்சிட்ருக்கு. மனிதர்கள் மட்டும் என்ன பண்ணுறோம், இயற்கைக்கு எதிராக இயற்கை வளங்களை சுரண்டி எதிர்கால தலைமுறைக்கு எல்லா வளத்தையும் இல்லாமல் ஒரு பாலைவனத்தை உருவாக்கக்கூடிய சூழலை உருவாக்கிட்டு போயிட்டுருக்கோம். இங்கே இந்த பார்வை எப்படி எளிமையான விடைகளை கட்டமைச்சிக்கணும். சரி, நான் கால்காணி நிலத்தை இன்னும் நான் விரிவாக சொல்லணும்னு விரும்புகிறேன். கால்காணி நிலம்ன்றது சூழலியல் மேம்பாட்டிற்காக அந்த நில வடிவமைப்பை நாங்கள் குறிப்பிட்டு வடிவமைச்சிருக்கோம். இது மூலயமா மழை காலத்தில் பெய்யக்கூடிய மழை நீரை நிலத்திலேருந்து வெளியே வடிக்காமல் நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்துறதுக்கான வழி. இன்னொன்று, நம்ம இந்த சூழல் மேம்பாட்டுக்கு அறிவியல் ஆய்வில் சொல்லுது 1/3 பங்கு காடுகள் இருக்கணும் இந்த நிலத்தில் அப்படின்ட்டு. 1/3 பங்கு காடுகள் இந்த புவியில் இருக்கணும். அதே போல் 1/3 பங்கு பழ ரகங்களையும் நம்ம மர ரகங்களையும் நம்ம கால்காணியில் அமைக்கிற வடிவமைக்க. இது மூலயமா நம்ம இந்த இந்தியாவில் மட்டும் நம்ம 35 கோடி கால்காணிகள் அமைக்க முடியும் மக்கள் தொகையை பூர்த்தி பண்ணுறதுக்கு. அப்போ 35 கோடி கால்காணி வெறும் 13.5% நிலமே போதுமானது ஒரு தற்சார்பு வாழ்க்கைக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும். நாங்கள் கணக்கிட்டது வந்து பார்த்தீங்கன்னா 2024 மக்கள் தொகை ஆய்வு அறிக்கையில் 140 கோடி இந்திய மக்கள் இருக்கிறதா வந்திருக்கு தகவல். இந்த 140 கோடி மக்களுக்கும் தன்னிறைவும் தற்சார்பும் அடையிறதுக்கான வழி என்னன்னு தேடல தான் இந்த கால்காணியை நாங்கள் ஓங்கி தெளிவுபடுத்திட்டே இருக்கோம் இந்த சமூகத்தில். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 140 கோடி மக்களும் 4 பேர் சேர்ந்த ஒரு குடும்பமாக நம்ம கணக்கில் எடுத்துப்போம். ஒரு ஏவரேஜாக நம்ம சதவீதத்தில் 4 பேர், அது ரொம்ப கடினம். 3 பேர் தான் இப்போ குடும்பம். இன்னும் எதிர்காலத்தில் 2 பேர் தான் ஒரு குடும்பமாக வரப்போகுது. குழந்தையே இல்லாத காலத்தில் போயிட்டு இருக்கோம். அதனால 2 பேர் தான், கணவன் மனைவி தான் ஒரு குடும்பம் அந்த சூழலில் இருக்குது. அதில் 4 பேர் கொண்ட ஒரு குடும்பமாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இங்கே 35 கோடி குடும்பங்கள் இங்கே இருக்கிறதா ஒரு கணக்கீடு, ஒரு ஏவரேஜாக நாங்கள் மதிப்பிட்டது. அந்த மதிப்பில் வந்து இந்திய நிலப்பரப்பு, ஏன்னா இந்திய நாடே நமக்கு ஒரு மாதிரியாக எடுத்துக்கலாம். ஏன்னா மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய நாடு, அதே அளவு சைனாவை விட குறைந்த நிலப்பரப்பு கொண்ட நாடு. ஸோ அந்த வகையில் மக்கள் தொகை உலகத்திலேயே பெரிய அதிகமாக இருக்கக்கூடிய பரப்பளவில் மக்கள் தொகையும் அதிகமாக இருக்கக்கூடிய நாடாக பார்த்தீங்கன்னா இந்தியா தான் முதல்ல நம்ம குறிப்பிடணும். அந்த வகையில் இந்தியாவோட நிலப்பரப்பு 33 லட்சம் சதுர கிலோமீட்டர் ஏறத்தாழ.
33 லட்ச சதுர கிலோமீட்டர். இங்கே ஏதோ 33 நம்பர் வந்து ஒரு மேஜிக் பண்ணுதோன்னு எனக்கு தோணிட்டே இருந்தது இடையில. 33 சென்ட் நிலம் தான் கால்காணி, 33 லட்சம் சதுர கிலோமீட்டர் இந்தியாவோட நிலப்பரப்பு. இந்த நிலப்பரப்பில் நம்ம இயற்கை வளங்கள் கூடிய மலைப்பகுதிகள், காடுகள், ஆறுகள், ஏரிகள் இது எல்லாமே விட்டுட்டா கூட நமக்கு 13.5% நிலப்பரப்பே போதும். இது போன்ற 35 கோடி குடும்பங்களுக்கு கால்காணி நிலவடைப்பு மூலயமா தற்சார்பு தன்னிறைவு அடையிறதுக்கு. இது மூலயமா நான் இன்னொரு பதிவும் என்ன சொல்கிறேன்னா, 4.5% சூழலியல் மேம்பாட்டுக்கான காடுகளை நம்மளே கட்டமைக்க முடியும் வீடுகள் நம்ம ஒரு தற்சார்பு நில வடிவமைப்பு மூலியமாகவே அப்படின்றதையும் உறுதிப்படுத்த முடியுது. ஆக மொத்தத்தில் இது ஏனோ தானோ கண்மூடித்தனமாக நில அளவை கொண்டு நாங்கள் இந்த வேலையை பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் நம்ம முன்னோர்கள் எவ்வளோ அழகாக 33 சென்ட்டை வச்சு ஒரு கால்காணி நில வடிவமைப்பை வச்சு அவங்க செயல்பட்டதுனால தான் இந்த 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 அது குறித்த ஒரு விழிப்புணர்வையும் எங்களால் இங்கே ஏற்படுத்த முடியுது. அப்போ இந்த முன்னோர்களோட பங்களிப்பால் தான் எங்களால் இங்கே செயல்படவே முடியுது. அப்போ முன்னோர்கள் எவ்வளோ புத்திசாலித்தனமாக 33 சென்ட் நிலம்ன்றது அவங்களோட உழைப்புக்குரிய ஒரு நிலம், எளிமையாக ஒரு குடும்பம் உழைக்கக்கூடிய நிலம், அதில் வந்து யாரோட எதிர்பார்ப்பும் இல்லை இயந்திரங்களோட தேவையும் இல்லாமல் உழைக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் நீர்ப்பாய்ச்சும் முறை, அதை பயிர்களை மேம்படுத்தும் முறை, அதை வந்து பராமரிக்கும் முறை, இது எல்லாமே ரொம்ப எளிமையாக வந்து கால்காணிக்குள்ளே பண்ண முடியுன்றதுனால தான் அவங்க நிலத்தை அவ்வளோ கூறாக பிரிச்சிருக்காங்க. அந்த கால்காணியை ஒரு குடும்பத்துக்கு போதும்னு நம்ம சொல்லும் போது நம்ம எதற்காக ஆசைகளை அதிகப்படுத்தி பெரும் நிலப்பரப்பை நம்ம செலவு பண்ணி நம்ம வாழ்நாள் முழுக்க சேகரிப்பை பணத்தை எல்லாமே முதலீடு செஞ்சு ஒரு பெரும் நிலப்பரப்பை வாங்கி அந்த நிலப்பரப்பில் முழுமையாக வேளாண்மை செய்ய முடியாமல் தத்தளித்து தோண்டு போய் குடும்பத்திலையும் இந்த சமூகத்திலையும் ஒரு தவறான முன்மாதிரியாக நம்ம திகழ்ந்து அடுத்த தலைமுறை இங்கே இயற்கை வேளாண்மைக்குள்ளே வர்றதுக்கு வழிவகை செய்யாமல் ஒரு தவறான முன்மாதிரியாக நம்ம மாறிடும். இங்கே தவறு எங்கன்னா இயற்கை கிட்ட கிடையாது, நம்மளோட எண்ணங்களில் தான் இருக்குது. நமக்கான தேவை என்ன, அது இயற்கை கிட்ட இருந்து நம்ம பெறணும்னா அதுக்கு எவ்வளோ நிலம் போதுமானதுன்ற ஒரு வரைமுறையோடு நீங்கள் புதுமையாக இயற்கை வேளாண்மைக்குள்ளே வரக்கூடியவங்க, நிலம் வாங்கக்கூடியவங்க வகுத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்படி வகுத்தீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரும் மாற்றத்தையும் உங்களோட தற்சார்புக்கான ஒரு பெரும் வழியையும் என்னென்னா எங்களால் முடியல, வறுமை, இந்த சூழலையும் நாங்கள் ஒரு நிலம் வாங்கி விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு குறைந்த அளவு நிலம் போதுன்ற பார்வையோடு நீங்கள் போங்க. அந்த செலவை வந்து பொருளையும் பணத்தையும் அதிகம் செலவு பண்ணி நிலம் வாங்காதீங்க. ஏன்னா இந்த விலையை நிர்ணயிக்கிறது இயற்கை கிடையாது. நமக்கு இந்த பஞ்சபூதங்கள் எல்லாத்தையுமே இலவசமாக வழங்கி எல்லா சூழல்லையும் உங்களுக்கு தேவையான உணவு எல்லா உயிர்களுக்குமே வழங்கி இங்கே அப்படி ஒரு அமைப்பு இந்த இயற்கை நமக்கு படைச்சு வச்சிருக்கு. நம்ம நிலத்துக்கு விலை நிர்ணயித்தது யார்? இயற்கை கிடையாது. நீருக்கு விலை நிர்ணயித்தது யார்? இயற்கை கிடையாது. எல்லாம் நம்ம தான். அப்போது நம்ம பண்ணக்கூடிய தவறுகளில் நம்மளே சிக்கி போய் நம்மளோட வாழ்க்கையை இழந்து நம்மளுடைய எதிர்கால தலைமுறையோட வாழ்க்கையை இழக்க வைக்கிறோம். அதனால் நீங்கள் இதிலேருந்து தப்பி பிழைக்கணும்னா ஆசைகளை அளவாக வச்சுக்கோங்க, உங்களால் செய்யக்கூடிய அளவு. ஏன்னா எடுத்துக்காட்டுக்கு நான் ஒரு குத்தகை நிலம் எடுத்து சென்னை புறநகரில் பண்ணிட்டு இருந்தேன். அந்த நிலத்தோட உரிமையாளர் 5 ஏக்கர் நிலம் சென்னை புறநகர்லேயே. ஒரு ஏக்கர் நிலம் பல கோடி ரூபாய். அதில் ஒரு 10 கம்பெனிகளை கட்டிட்டு அதில் மாதம் வாடகைக்கு விட்டுருந்தார். மாத வாடகையே கிட்டத்தட்ட ஒரு 3-4 லட்சம் ரூபாய் வரும் ஒரு 10 கம்பெனியில் விட்டுருந்தான். அவரோட தினம் வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு தனியாக உள்ள இந்த மாதிரி அந்த பண்ணைக்கு அந்த தோட்டத்துக்குள்ளே வரும்போது முன்னாடி ஒரு சின்ன வீடு இருக்கும் அவர் தங்கறதுக்கு. அதில் ஏசி இருக்கும், டிவி இருக்கும், எல்லாம் இருக்கும். காலைல வருவார், உள்ளே போவார், ஏசி போட்டுக்கிட்டு டிவி பார்ப்பார், அப்படியே தோட்டத்தை சுற்றி பார்ப்பார், இங்கே கம்பெனி எல்லாம் பார்ப்பார், பராமரித்து திருப்பி சாயந்தரம் போவார், மதியானம் சாப்பிட்டு திருப்பி வர சாயந்தரம் போவார். இதான் வேலை. என் பார்வையில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் வாழ்நாளில் அவர் சொந்த வாட்ச்மேனாக இருக்கார் அந்த பண்ணைக்கு. இவ்வளோதான். அவர் பெரிய வசதியானாலும் கோடீஸ்வரனாலும் இதெல்லாம் யார் பார்ப்பாங்கன்னா, அந்த பொருளியல் சிந்தனை தெளிவாக புரிஞ்சுக்கிறவங்க அதை பார்க்க மாட்டாங்க. அதனால் இதுதான் வாழ்க்கையில் பொருளியல். ஏன் இப்போ ஜேசி குமரப்பாவை அடிப்படையாக வச்சு நாங்கள் கருத்தை சொல்லிட்டு இருக்கோம்னா, பொருளியல்னால் என்னன்றதே நம்ம புரிஞ்சிக்காம ஏன் அதை போய் சிக்கி போனேன். முதல்ல பொருள் ஈட்டுறதில்லை பொருளியல். தற்சார்பில் வாழ்ந்து தன்னோட செலவை குறைச்சி நமக்கான தேவை நம்ம பூர்த்தி பண்ணக்கூடிய சுய சிந்தனை கூட இந்த அடுத்த தலைமுறைக்கு இந்த வளங்களெல்லாம் விட்டு போனோம். அதுதான் அதுலேருந்து நிலைத்த பொருளியல். அந்த நிலைத்த பொருளாதாரன்ற புத்தகம் வாய்ப்பு இருந்தால் எல்லாரும் ஜேசி குமாரப்பா எழுதியிருந்த அந்த புத்தகம் அதுதான் என்ன மாதிரி இளைஞர்களுக்கெல்லாம் இது போன்ற சிந்தனைகளை வளர்த்துது. ஐயா மாதிரி அது முன்னோர்கள்லாம் எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் இருக்குது, காரணமாகவும் இருக்குது. அந்த மாதிரி புத்தகங்களை தேடி படிங்க. உங்களோட அறிவுகளை உங்களோட அனுபவங்களை களத்துலேயும் புத்தகத்து மூலியம் கண்டிப்பாக பெற முடியும். இந்த புத்தகம் இப்போ கால்காணி வெளியிட்டுள்ள இந்த புத்தகம் வந்து உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும் நான் நம்புகிறேன். எடுத்து கொடுத்துடலாமா? எடுத்து கையில் அப்படியே கொடுத்தேன். கையில் கொடுத்தேன். சரி.
நான் ஒரு முழு நேர பத்திரிக்கையாளராக இருந்த ஆள். பகுதி நேர பத்திரிக்கையாளராக இருந்தேன். அப்புறம் முழு நேர பத்திரிக்கையாளரான ஆசிரியர் வையம் போயிட்டு அதுக்கப்புறம் அந்த இதில் முரண்பட்ட கருத்துக்கள், முரண்பாடான விஷயங்கள்னால வெளியே வந்து விவசாயத்துக்காக வெளியே வந்தேன். அப்போ அது இணைஞ்சு பண்ணும்போது வேறு வழி இல்லை, இயற்கைக்காக வரணும். இப்போ இவங்க சொன்னாங்க விரும்பி வரணும் அப்படின்றது. நான் வேறு வழியே இல்லாமல் இந்த சூழ்நிலைக்கு இயற்கையை தேடி வந்தேன். அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக பத்திரிகையாளராக இருக்கும்போது நம்மளோட ஐயா கூட பயணம் பண்ணியிருக்கேன் நிறையா. அதுமாதிரி சுந்தரம் ஐயர் கூட பயணம் பண்ணியிருக்கேன். அதுமாதிரி முன்னோடி இயற்கை விவசாயிகளோட பத்திரிகையாளராக ஒரு அனுபவம் இருக்குது. அந்த அனுபவங்களில் தெரிஞ்சுக்கின விஷயங்கள் அதோடு இல்லாமல் ஒரு பத்திரிகையாளர்னா பல பண்ணைகளுக்கு முன்னோடி விவசாயிகள் பண்ணைகளுக்கு போய் பார்த்து அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை அது காப்பி அடித்ததாக தான் இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களை இங்கே கடைபிடிக்க ஆரம்பித்தேன். அதனுடைய வெற்றி, அதனுடைய பயன்பாடுகள் தெரிஞ்சு நம்ம ஆனந்து ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து எங்கிட்ட தொடர்பில் வந்தார். நான் நிறைய இந்த பத்திரிகையாளர் இருந்ததுனால இயற்கை வேளாண்மை, உயிர் சக்தி வேளாண்மை, தெய்வீக வேளாண்மை அப்படின்னு நிறைய வேளாண்மை பற்றியுமே நிறைய விஷயங்கள் வந்துருக்கு. அதில் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த கால்நடையை வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்குது. அவர் சொன்னார் இல்லையா, 33 சென்டில் கிட்டத்தட்ட 1 ஏக்கரில் என்ன பயிர் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அதில் பயிர் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதோடு இல்லாமல் இதில் உழைப்பு தான் முக்கியமாக தேவை. அந்த உழைப்பு நம்ம போட்டோமா, தினமும் போட்டோமா, அதுக்கான பலன் நம்மளுக்கு தினமும் வந்துட்டு இருக்கும். நல்ல ஒரு இயற்கையான ஒரு உணவு, ஆரோக்கியமான வாழ்க்கை, இதெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம். ஒரு தன்னிறைவான ஒரு விஷயங்களை நம்ம பண்ணலாம். அதுக்காக இந்த இதை பண்ணணுன்னு அதனால் நானும் இதை ஏற்றுக்கொண்டு இதை செயல்படுத்தணும். முதல்ல நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் இதை செயல்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால்தான் இந்த விழாவை இங்கே கட்டமைச்சிருக்கோம். இது நடந்துகிட்டு இருக்குது. இதில் எங்கள் கூட வந்து இந்த இயற்கை விவசாயத்தில் சந்தையை ஏற்படுத்துறதுன்றது இவர் ரொம்ப நாளாக சொல்லியிருக்காரு. நாங்களும் நீண்ட காலமாக இங்கே சந்தையை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியெல்லாம் எடுத்துருந்தோம். ஆனால் இவங்களுடைய உறுதுணையாலும் ஒத்துழைப்பாலும் இப்போது ஒரு 5 மாதமாக நாங்கள் வந்து அந்த சந்தையை உருவாக்கியிருக்கோம். இப்போ ஆனந்த் சொல்கிற மாதிரி கிராமங்கள் தோறும் சந்தையை இன்னும் உருவாக்க முடியல. ஒரு மாவட்டத்தில் ஒரு சந்தையை உருவாக்கியிருக்கிறோம். அந்த சந்தையை உருவாக்குறதுக்கு நம்ம சந்தானம், நம்ம ஜெயக்குமார் இவங்கெல்லாம் பெரும் துணையாக இருந்து அந்த சந்தையை வெற்றிகரமாக இப்போ 5 மாதம் நடத்தியிருக்கோம். இன்றைக்கி ஒரு லட்சக்கணக்கான வருவாய் ஈட்டக்கூடிய அளவுக்கு வளர்ந்துருக்கு. இன்னும் வளரும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுக்கெல்லாம் வந்து இயற்கை விவசாயத்தை அந்த நம்பி இருக்கிறவங்களுக்குடைய வாழ்க்கை தரம் உயரணும், அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணணுன்ட்டு இது பண்ணியிருக்கோம். இங்கேயே வந்து ஏற்கனவே நிறைய மீட்டிங்லாம் இந்த இயற்கை விவசாய கூட்டங்கள் 2006லேருந்து நடத்திட்டு இருக்கோம். 100 பேர் வருவாங்க, 10 பேர் தான் விவசாயத்தை கையெடுப்பாங்க. 2006, 7, 8, 9 வரைக்கும் பண்ணோம். இல்லையே, இது ஒன்று வெற்றிகரமாக செயல்படலையேன்னு சொல்லிட்டு கடை விரித்தர் கொள்வார் இல்லை அப்படின்ற மாதிரி மூடிட்டோம். வேண்டாம், இனிமேல் நடத்துகிற மாதிரி இல்லை அப்படின்ட்டு நடத்தலை. அதுக்கப்புறம் தேடி வர ஆரம்பித்தாங்க நிறைய படித்த இளைஞர்கள், 60,000, 50,000, 1 லட்சம் சம்பளம் வாங்குறவங்க. அது ஆரோக்கியத்து மேலே இருக்கிற ஆர்வத்தின் காரணமாக இயற்கை விவசாயம் செய்ய வரணும், அதை பற்றி கற்றுக் கொடுங்க அப்படின்ற வர ஆரம்பித்தாங்க. அப்புறம் தான் திரும்பியும் வந்து இது மாதிரி கூட்டங்கள் நடத்தலாம், விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தலாம் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சிகள்லாம் இப்போ நடத்திட்டு இருக்கோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த கால்கனி அமைப்பினுடைய நிறுவனர் சகோதரர் ஆனந்த் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்னென்னா, நாங்கள்லாம் வயசாகிட்டோம், நீங்கள் வந்து இதுக்கு முன்னெடுத்து வந்திருக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. நிறைய நண்பர்கள் எங்கள் கூட இருக்கிறாங்க. இயற்கை வேளாண் சந்தையில் ரொம்ப வயசு குறைஞ்சவங்க, தம்பி வெங்கடேசன் வந்திருக்கிறாரு, ரொம்ப ஆர்வமான ஒரு அது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாரையும் சொல்லணுன்னா உண்மையிலே புல்லரிக்கக்கூடிய விஷயம். விஜயகுமார் கூட ரொம்ப சின்ன வயசு, ஆள் பார்க்குறதுக்கு தோற்றத்துக்கு என்ன மாதிரி இருக்கிறாரு, ரொம்ப சின்ன வயசுக்காரர். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறது பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு. பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. நாங்களும் கூட செயற்கை விவசாயத்துக்கு மருந்து போட்டு விவசாயம்லாம் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஆனாலும் பூச்சி மருந்து அடிக்காமல் இருந்துக்கிட்டு இருந்தோம். அது முழுக்க இப்போ அதையும் தூக்கி போடணுன்றதை வந்து நம்ம மனசுக்குள்ளே கொண்டு வந்ததில் நம்மாழ்வாருடைய கருத்துக்கள் ரொம்ப முக்கியம்.
காலம் வந்து ஜேசி குமரப்பா காலம்லாம் பிரிண்ட் மீடியா தான் இருந்தது. இப்போ வந்து நிறைய தொழில்நுட்பங்கள், நிறைய டிவி சேனல்ஸ், யூடியூப்பு அதெல்லாம் வந்ததுனால ரொம்ப ஈஸியாக இளைஞர்களை, மற்றவங்களை, என்னமோல வயசானவங்களை கூட அங்கே கொண்டு போய் உட்கார வைக்குது. அதுக்கு வந்து தொழில்நுட்பம் ரொம்ப முக்கியமாக இருந்தது. தொழில்நுட்பங்கள் இருந்ததுனால தான் இன்றைக்கி நம்மாழ்வார் ஐயா நம்மக்கிட்ட முன்னாடி வந்து நின்று இருக்கிறார். ஜேசி குமரப்பா நம்மக்கிட்ட நிற்கலை. ஏன்னா அவருக்கும் முன்னாடி அவர் இருந்தாலும் அவர் நிற்கலை. சார் சொன்னார், இந்த 5 பொருளாதார குமரப்பாவுடைய பொருளாதாரங்களை பற்றியெல்லாம் ரொம்ப அழகாக ஆனந்தோடைய பேச்சு உண்மையிலேயே ஒரு 50 ஆண்டு அனுபவங்கள் உள்ளவங்க பேசக்கூடிய அளவுக்கான பேச்சு அங்கே இருந்தது. ஒரு இளைஞர்கிட்ட இவ்வளோ பெரிய ஒரு ஊக்கம் இருக்கிறது ரொம்ப நான் பெருமகிழ்ச்சியாக அதை நான் நினைக்கிறேன். அதே மாதிரி அவருடைய நம்முடைய குமரப்பாவுடைய இது பார்த்திங்கன்னா புல்லறிவு பொருளாதாரம் அவர் 5யும் சொன்னார். அதுக்கு ஒரு சின்ன சின்ன உதாரணங்களையும் நம்ம சொல்லிடலாம். புல்லறிவு பொருளாதாரன்றது என்னென்னா, ஒரு மானை வந்து ஒரு புலி வேட்டையாடும்போது அது வந்து அது புல்லறிவு பொருளாதாரம்னு சொல்கிறார். அது போல் மக்களை வந்து சுரண்டக்கூடிய ஒரு தொழில்கள் அதெல்லாம் வந்து புல்லறிவு பொருளாதாரம் மொத்தத்தையும் உறிஞ்சி எடுத்துரும். அந்த புல்லறிவுன்றது பக்கத்தில் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு செடியோ ஒரு பயிரையோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே உரி கொஞ்சம் கொஞ்சமாக பயிர் இருக்குது, அது ஒன்றுமே இல்லாமல் ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடாத புல்லறிவு பொருளாதாரம். நம்மளை வந்து வியாபாரிகள் அப்படி தான் பெரிய வியாபாரிகள் சுரண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் சொன்னால் இப்போ கொஞ்சம் பாலிடிக்ஸ் மாதிரி போயிடும். கொஞ்சம் ரொம்ப பெரிய முதலாளிகள் நான் சொல்கிறதுன்னா ஏதோ நம்ம ஊரில் விற்கிற கடைக்காரங்க மாதிரி பெரிய முதலாளிகளை சொல்லலை. அதை தாண்டி இன்றைக்கி பில்கேட்ஸ் வந்து நான் விவசாயம் பண்ண போகிறேன்றான், பகீர்னுது. பில்கேட்ஸ் விவசாயம் பண்ணுறான்னு எல்லோரும் சந்தோஷமாக நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இல்லை, நம்மளை மொத்த சொத்தையும் நம்மகிட்ட வந்து உருவிட்டு நம்ம கோவணத்தோடு வெளியில் விட போகிறான். அதுக்கான ஒரு அடித்தளம் அதுதான் புல்லறிவு பொருளாதாரம். அதில் இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு புலிக்கு 51 மான்களை வேட்டையாடினா தான் அதனுடைய புலியுடைய பசி அடங்கும்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா 51 மானுன்னா மானியே இல்லை, ஏதோ ஒரு இது அது 51 மானுக்கு சமமான உயிர்களை அதை வேட்டையாடி ஆகணும். அப்போ அந்த 51 மான்களோ மற்ற இனங்களோ ஏதோ ஒரு கால்நடையோ அப்படின்னா அது சாப்பிட்றதுக்கு எவ்வளோ புல் தேவை, அதுக்கு எவ்வளோ தீனி மரக்கிளைகள் தேவை. அந்த மரங்களை நம்ம வெட்டிட்டோம்னா அந்த புலிகள் அழிஞ்சிடும். அதை சாப்பிட்றதுக்கு அந்த மானோ மற்ற இனங்களோ இல்லை. இப்போயே நமக்கு புள்ளி மான்கள் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. அது மாதிரி அதுக்கு ஒரு ஆதாரம் இல்லாமல் போயிடும். அப்போது இதே மாதிரி தான் கட்டை மரத்தை நம்ம வெட்டி மொத்தத்தையும் டிம்பர் நம்ம வேல்யூ ஆக்கி நம்ம ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோன்னும் போது அதுக்கான ஒரு சூழ்நிலை இல்லை. அடுத்த சூழ்நிலைனா கொள்கை பொருளாதாரம்னு அவர் சொல்கிறார். அவர் என்னன்னா பிக் பாக்கெட் அடிக்கிறவங்கள அதுக்கு சமமாக சொல்கிறார். அவன் தேவைக்கு அவன் பாட்டுக்கு அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். அதுதான் இன்றைக்கி பெருநிறுவனங்கள் நம்மக்கிட்ட அடிச்சுக்கிட்டு இருக்கிற கொள்ளை. ஒரு சின்ன ஒரு காய்கறியை நாம் விற்றுக்கிட்டு இருந்தோம், யாரோ ஒரு காய்கறியில் ஒரு பாட்டி விற்றுட்டு இருந்தது, ஒரு செட்டியார் விற்றுட்டு இருந்தார். அந்த மாதிரி ஒரு நாடார் வந்தார் நம்ம ஊரில், அவர் ஏதோ ஒரு வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தார், ஒரு காய்கறி கடை வச்சுட்டு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அதை ரிலையன்ஸுன்னு போட்டு பெரிய இது, பழமுதிர் சோலைன்னு போட்டு பெரிய இது இப்போ நம்ம திருவள்ளூர்லேயே வந்துருச்சு. இவங்கெல்லாம் விற்றுக்கிட்டு இருக்கும்போது இந்த மக்கள் வந்து அதை நோக்கி தான் பயணம் பண்ணுறாங்க. ஏன்னா அபோவ் த மிடில் கிளாஸ் இப்போ நம்ம வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து மிடில் கிளாஸ்லாம் இல்லை, அபோவ் த மிடில் கிளாஸ் வந்ததுக்கு பிறகு நம்ம வந்து அந்த பழமுதிர் சோலையை நாடி போயிடுவோம். அந்த மாதிரியெல்லாம் ஒவ்வொருத்தரும் அங்கே போகும்போது நம்மளுடைய சின்ன கடைகள் பாதிக்கப்படுது. மளிகை கடைகள் இப்போ சூப்பர் மார்க்கெட்டில் போய் அந்த ஒரு இது கொடுக்குறான், அந்த கூடை கொடுக்குறான், அதில் போட்டு அள்ளிட்டு போயிட்டு மொத்தமாக பில்லு போட்டு எடுத்துகிட்டு வந்து அந்த நிலையிலேருந்து ரொம்ப ஒரு கீழ்த்தரமான ஒரு நிலைமை அது. அந்த நிலைமைக்கு நம்ம போயிட்டோம். இன்றைக்கி நிறைய கடைகள், டிமார்ட்னு ஒரு கடை, அவன் பாட்டுக்கு இப்போ திருவள்ளூருக்கு வரப்போகுது டிமார்ட்டு, அது வந்துருச்சுங்களா சார்? இதெல்லாம் வந்து நமக்கு எவ்வளோ பெரிய பாதிப்புகள். அங்கே இருக்கக்கூடிய பொருட்களுடைய தரம் சரியாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா தரமே கிடையாது. ரொம்ப தரம் வந்து குறைவான தரம் தான். நம்மளுக்கு வந்து ஒரு 2 பொருளில் விலையை குறைச்சி கொடுத்து 4 பொருளில் விலையை ஏற்றிட்டு அவன் போட்டுட்டு போயிடுறான். அதை நான் கம்பேர் பண்ணியெல்லாம் பார்த்துட்டேன். அது 100 மடங்கு அவங்க தப்பாக தான் போய்கிட்டு இருக்கு. அதுதான் வந்து நம்முடைய குமரப்பா சொல்லக்கூடிய கொள்ளை பொருளாதாரம். அதை கொள்ளையடிச்சிருது. அடுத்தது துணிவும் முயற்சியும்னு ஒரு சொல்கிறார். கொஞ்சம் ஒரு ஆசிரியர் இருக்கிறாரு, அவர் பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருப்பார். ஏதோ ஒரு நாள் கட்டையை அடித்து ஏதோ ஒரு சேர் செய்கிறாரோ, பெஞ்சு செய்கிறாரோ, ஸ்டூல் செய்கிறாரு. அந்த காலத்தில் மாட்டு வண்டி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, உலகடம் வச்சு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த சூழ்நிலைகள் இருந்தது. அன்றைக்கி அந்த குடும்பங்கள் அப்படியே பழச்சிக்கிட்டு இருக்கும். ஒரு விவசாயி இருப்பார், அவர் ஒரு 20 சென்ட் 15 சென்ட்டில் அப்படியே நாற்று விட்டுருப்பார். நாற்று விட்டது பிடுங்கிட்டு அதை அப்படியே உழுது அதில் ஒரு 10 வெண்டை செடி 4 காய்கறி செடி அப்படி போட்டுட்டு அவர் வாழ்ந்துட்டு. இது வந்து சாதாரணமான
ஒரு பொருளாதாரம். அது அவங்க குடும்பத்துக்கு அவங்க என்ன தேவையோ அதை படிச்சுக்கிட்டாங்க. அவங்க துணிவும் முயற்சியும் அவங்க ஒரு துணிச்சலாக அந்த முடிவுகளை எடுத்து அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அடுத்தது சேர்ந்து வாழும் பொருளாதாரம்னு சொன்னாங்க. ஒரு குடும்பம்னா ஒரு 5-6 பேர் இருப்பாங்க, 5-6 ஃபேமிலி இருக்கும். அண்ணன் தம்பிங்க ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. அதில் 2 பேர் உழைச்சி நிறைய சம்பாதிச்சு கொடுத்துட்டே இருப்பான். 2-3 பேர் உட்காந்துன்னு ஏதோ இருக்கிறத வேலையை செஞ்சுக்கிட்டு அவங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க அதை பார்க்கல. அதுதான் அது வந்து அந்த இடத்துல தன்னை கொஞ்சம் அர்ப்பணிச்சுக்கிட்டாலும் தன் குடும்பங்கள் தன்னுடைய உறவினர்கள் நல்லா இருக்கணுன்றது தான் அந்த 2 பேர் குடும்பத்துக்கு உழைச்சி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அது வந்து அந்த மாதிரி ஒரு சேர்ந்து வாழும் பொருளாதாரம் அதை சொன்னாங்க. அடுத்தது இவர் சேவை பொருளாதாரத்தை சொன்னார். அந்த சேவை பொருளாதாரம் தான் நம்மளுக்கு வேணும். அதுதான் ஜேசி குமரப்பா ரொம்ப வலியுறுத்தி சொல்லுவார். அவர் என்ன சொல்லுவார்னா, ஒரு அழற குழந்தைன்னா அந்த தாய்க்கு தான் தெரியும் அந்த குழந்தை எதுக்காக அழுது, பசிக்காக அழுதா, தூக்கத்துக்காக அழுதா, என்ன அதனுடைய தேவையை புரிஞ்சு தாய் தான் அதுக்கு செய்வாங்க. அது மாதிரி நிறைய சமூக சேவகர்கள் அன்னைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க, இன்றைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அன்றைக்கி சில பேர் ரொம்ப உயரத்தில் இருந்ததுனால எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. நிறைய பேர் இன்றைக்கி ஆனந்து போல் உயரம் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறனால நிறைய பேர்த்துக்கு அது தெரியல, அவ்வளவுதான். இன்னதான் இன்றைக்கி மீடியா வெளிச்சம் வந்தாலும் நிறைய பேர் இன்றைக்கி வந்துட்டாங்க. நிறைய மீடியாக்கள் இருக்கிறதுனால ஒன்று ஒரு பக்கத்தில் தெரியுது, ஒன்று ஒரு பக்கத்தில் தெரியாமலே போயிட்டுருக்குது. ஆனால் இந்த மீடியாவுக்காகவோ நம்மளுடைய இதுக்காகவோ நம்ம விவசாயமே பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம மனம் திருப்தி. அவர் சொன்னார், ஒரு உள்ளார போயிட்டு நம்ம வயல் உள்ளார போயிட்டு நம்ம வெளியில் வந்துட்டோம்னா அந்த வயலில் இருக்கிற ஒரு இன்பம் அதில் வேறு எங்கேயுமே கிடைக்கலங்க. நான் பார்த்துட்டேன் என்னோட அனுபவத்தில். நான் பெரிய ஆட்கள்கிட்ட இருந்துருக்கிறேன். சாதாரண மாடு மேய்க்கிறவங்க கூட உட்காந்து மாடு மேய்ச்சிட்டு ஆடு மேய்க்கிறவங்களோடவே வாழ்ந்துருக்கிறேன். 2இதுலேயும் நான் பார்த்துருக்குறேன். இங்கே கிடைக்கிற இன்பம் அங்கே கிடைக்கல. சுழன்றும் ஏற்பென்றது உலகு, அதனால் உழுந்தும் உழவே தலை என்னும் வள்ளுவன் குரலுக்கு இணங்க, என்னதான் உலகம் நவீனமயமாக சுழன்று கொண்டு இருந்தாலும் உழவு தொழிலையே தலையான தாங்கி நிற்கும் எனது உழவர் தோழர்களுக்கு என் முதற்கண் வணக்கங்கள். ஒரு தனி மனிதனுக்கு கால் காணி போதும். அந்த கால் காணியை வச்சு அவன் குடும்பத்தை வந்து அவன் சரி பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான உணவு முறைகளையும் அவனுக்கு தேவையானது அதிலிருந்தே பெற்றுக்கொள்ளலாம்ட்டு இந்த அமைப்பை உருவாக்கிய அதை வெற்றிகரமாக செயல்படுத்தி கொண்டிருக்கும் திரு ஆனந்த் அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து எங்கள் இயற்கை வேளாண் சந்தையின் பிள்ளையார் சுழி போட்டு அந்த இயற்கை வேளாண் சந்தையை இன்று வரை வெற்றிகரமாக நடத்தி எங்களுடன் அடுத்த வரை வெற்றி பாதையில் எடுத்து செல்லவும் அடுத்த வரை முன்னேற்றத்துக்கு எடுத்து செல்லவும் போராடி கொண்டிருக்கும் திரு பொன்னரசு ஐயா அவர்களை இத்தருணத்தில் நெஞ்சார்ந்த மனமகிழ்ந்த நன்றிகளை அவருக்கு உரிதாக்குகிறேன். இப்போது நம்ம வந்து இயற்கை வேளாண் சந்தையை அந்த இயற்கையை வந்து கையில் எடுத்து இயற்கை விவசாயத்தை கையில் எடுத்து செய்ய வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு வந்து நம்ம எல்லாமே வந்து மாறி இருக்கோம், தள்ளப்பட்டு இருக்கோம். இயற்கை விவசாயமும் அதே மாதிரி இந்த ஒருங்கிணைந்த பண்ணைன்றது புதுசாக எதுவும் கிடையாது. எல்லாம் நம்ம முன்னோர்கள் செஞ்சுட்டு இருந்தது தான். அவங்க முன்னோர்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க. காலப்போக்கில் வந்து அது மாறி இந்த மண்ணுக்கு எடுத்து எல்லாம் வீணாக போனது வந்து மறுபடியும் வந்து நம்ம அதை வந்து மாற்றுறதுக்காக இயற்கை விவசாயத்தை கையில் எடுத்துருக்கோம். அப்போ நம்ம முன்னோர்கள் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, அவங்கக்கிட்ட ஒரு 4 மாடு இருக்கும், ஒரு 10 ஆடு இருக்கும், ஒரு 10-15 கோழி இருக்கும். காலையில் எழுந்த உடனே வயலுக்கு போவாங்க, கடினமாக உழைப்பாங்க. தற்சார்பற்ற வாழ்க்கையை தான் அவங்க வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்க உணவு தேவைக்காகவோ ஒரு விதநலுக்கோ எதுக்கோ யாருக்கிட்டும் கையேந்தி போய் அவங்க நிற்கலை. அவங்க விளைவிக்கிற பயிர்லேருந்து தான் வந்து உணவுகளை எடுத்துட்டாங்க, விதநெல் சேகரிப்பு பண்ணிட்டாங்க. ஒரு சுழற்சி முறையில் தான் அவங்க பயிர் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ அதே முறையை தான் நம்ம வந்து இயற்கை விவசாயத்துலேயும் ஒருங்கிணைந்த பண்ணையிலையும் அந்த முறையை கையாண்டு இப்போ மறுபடியும் எடுத்திருக்கோம். அந்த முறையில் நம்மளோட ஐயாவோட இயற்கை வழி இதுங்களை வந்து நிறைய வந்து நான் பார்த்தோம், அவரோட புத்தகங்களை படித்தோம். நான் கடந்த ஒரு 10 வருஷமாக வந்து நான் இயற்கை விவசாயத்தை கையில் எடுத்தேன். முதல்ல என்னோடய வீட்டு தேவைக்காக ஒரு ஏக்கர் வந்து செஞ்சு என்னோடய உணவு தேவைக்காக எங்கள் வீட்டு தேவைக்காக வந்து நாங்கள் முதல் செஞ்சோம். அப்போ அருகில் இருக்கிற நண்பர்களும் உறவினர்களும் வந்து எங்களுக்கும் செஞ்சு கொடுங்கன்னு கேட்கும்போது 1 ஏக்கர் 3 ஏக்கர் ஆச்சு, 3 ஏக்கர் எனக்கு 5 ஏக்கர் ஆச்சு. 5 ஏக்கரில் வரையும் வந்து நான் வந்து இயற்கை விவசாயம் செஞ்சு மரபு ரக பயிர்களை வந்து பயிரிட்டு அதை வந்து அரிசியாக்கி தான் வந்து நான் வந்து மதிப்பு கூட்டி வந்து விற்பனை பண்ணிட்டு வரேன். அது மாதிரி இயற்கை விவசாயத்தை கையில் எடுத்து நம்ம வந்து எல்லாமே செஞ்சோம்னா நம்ம சந்ததியினருக்கு வந்து ஒரு நல்ல பொருளை வந்து விட்டு செல்லலாம். கடைசியாக என்னோடய உரையை வந்து அவர் நம்மளோட ஐயாவோட ஒரு குட்டி கதையை சொல்லிவிட்டு முடிச்சுக்கிறேன். ஐயா அவர் வந்து ஐயா சொன்ன கதை தான். ஒரு 3 தொழிலாளுங்க
அவங்க ஒரு கம்பெனிக்கு வந்து தொடர்ந்து வந்து ஒரு 20 வருட காலமாக வந்து வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. அவங்க போகும்போது உணவு கொண்டு போவாங்க. உணவு கொண்டு போயிட்டு ஒன்றா தான் அமர்ந்து சாப்பிடுவாங்க. மாடியில் போய் 3 பேரும் ஒன்றா 20 வருட காலமாகவும் ஒன்றா தான் போய் உட்காந்து சாப்பிடுவாங்க. சாப்பிடும்போது ஒரே மாதிரியான உணவு தான் அவங்களுக்கு வரும் அவங்க வீட்டிலேருந்து. ஒருத்தருக்கு இட்லியும் சட்னியும் வரும், மற்றவருக்கு வந்து பூரியும் கிழங்கு வரும், மூணாவதுக்கு வந்து பார்த்திங்களன்னா தயிர் சாதமும் ஊறுகாயும் வரும். இது இவங்களுக்கு சாப்பிட்டு அழிச்சு போச்சு. அன்றைக்கி போய் உட்காரும்போதே முதல் நபர் சொல்கிறாரு, இன்றைக்கி அதே இட்லியும் சட்னியும் வந்தால் நான் இந்த மாடியிலேருந்து விழுந்து இறந்துடுவேன் முதல் நபர் சொல்கிறாரு. ரெண்டாவது நபர் அதை கேட்டு சொல்கிறாரு, எனக்கும் இதே பூரியும் கிழங்கு வந்தால் நான் கூட உன்ன கூட விழுந்து நானும் செத்துறேன்ட்டு விழுந்துடுறேன்னு அவரும் சொல்லிட்டாரு. மூணாவது நபர் இது கேட்டுங்கிறாரு, எனக்கும் அதே வர மாதிரி இருந்தேன்னா நானும் விழுந்துறேன்ட்டு இவங்க 2 பேரும் சொன்னதை வச்சு மூணாவது நபரும் அதை சொன்னார். சரின்ட்டு அவங்க உட்காடுறாங்க. அவங்க பாத்திரத்தை முதல் நபர் திறக்கிறாரு, அதே இட்லி சட்னி வருது. அவர் ஓடி போய் மாடியிலேருந்து விழுந்துட்டார். ரெண்டாவது நபர் திறக்கிறாரு, அவருக்கு பூரி கிழங்கு தான். சரி, அவரும் போய் மாடியிலேருந்து விழுந்துட்டார். மூணாவது நபர் பார்க்குறாரு, சரி நம்மளதில் என்ன இருக்கும், திறந்தார், அதே தயிர் சாதமும் ஊறுகாயும் தான். சரி, இவங்க 2 பேரும் விழுந்துட்டாங்க, நம்ம வேலைலாம் எப்படின்ட்டு இவரும் போய் விழுந்துட்டார். விழுந்தோடனே அது பெரிய தளம் இல்லை, தினமான இது தான், உயிர் போகிற அளவுக்கு பாதிப்பு இல்லை, கை கால் அடி தான். 8 மணி 3 பேரையும் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க. அவங்க மனைவி மேருங்க வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வராங்க. அழுது விழுது ஓடியாந்து, ஏங்க இது மாதிரி பண்ணிட்டீங்க செஞ்சிட்டிங்கன்ட்டு ஒரே புலம்புறாங்க. குழந்தை குட்டிகள்லாம் இருக்குது செய்து, ஏன் இது மாதிரி எதுன்ட்டிங்க சூழ்நிலை சொல்லிட்டு முதல் நபரோட மனைவி வந்து போய் அவர்கிட்ட கேட்குறாங்க, ஏங்க என்னாச்சுங்க, எதனாலும் சொல்லலாவா செய்யலாவா, ஏன் இது மாதிரி பண்ணிட்டீங்கன்னு கேட்கும்போது அவர், எனக்கு ஒரே மாதிரியான உணவு சாப்பிட்டு எனக்கு வந்து போர் அடிச்சிச்சு, தினமும் அந்த இட்லி சட்னியை சாப்பிட்றது நான் எப்படி, எனக்கு வேறு எதனா மாற்றி எதுனா, நீ கேட்டுருக்கலாம்ல, என்ன உனக்கு பிடிச்சிருக்குதுன்றதுனால தான் நான் அதை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன், நீ பிடிக்கலன்னு ஒரு நாளாவது சொல்லியிருந்தேன்னா அந்த உணவை நான் மாற்றிருப்பேன்லவா, நீ டெய்லியும் நான் கொடுத்து அனுப்புகிறோம், டிஃபன் காசு காலியாக வருது, இவர் பிடிச்சி தான் சாப்பிட்றாருன்ட்டு நான் அதையே கொடுத்துட்டு இருந்தேன், நீங்கள் சொல்லியிருக்கலாம், வாய் தந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் அல்லவா, எனக்கு இந்த உணவு பிடிக்கலன்ட்டு. ஆனால் அவங்க சொல்லிட்டாங்க. ரெண்டாவது கேட்டாங்க, உனக்குன்னா ஏன் பிரச்சனை, நீ ஏன் விழுந்தான்னு. இல்லை, எனக்கும் அதே உணவு தான் வருது, அதனால தான் நான் விழுந்தான்னு. ஏன்னாப்பா இங்கே 3 பேரும் ஒன்றா தானே உட்காந்து சாப்பிட்றீங்க, ஒருத்தர் உணவை ஒருத்தர் மாற்றி சாப்பிட்டுக்க வேண்டியது நீங்கள், உனக்கு அதே பிடிக்கலன்னா நீ வந்து அவருக்கு தயிர் சாதம் வாங்கி சாப்பிட்டுருக்கலாம், இல்லை இட்லி வாங்கி சாப்பிட்டுருக்கலாம், ஒருத்தர் மாற்றி சாப்பிட்டுருக்கலாம்ல, இதுக்காக போய் நீ விழுவான்ட்டு அந்தம்மா சொன்னாங்க. மூணாவதோட மனைவி கேட்குறாங்க, சரி அவங்க 2 பேர் தான் அப்படி விழுந்தாங்க, உனக்கு என்ன பிரச்சனை, நீ ஏன் போய் விழுந்தான்னு. இல்லை நானும் திறந்தேன், எனக்கும் அதே தயிர் சாதம் ஊருக்கு இருந்தது, அதனால் நான் விழுந்துட்டேன்னு அவர் சொல்லியிருக்காரு. அடப்பாவி, சமையலே நீ தானே பண்ணுற, நீ எடுத்துக்கின்னு எனக்கு நீ தானே கொடுத்துட்டு போகிற, நீ எதனா மாற்றி செஞ்சுக்க வேண்டியது தானே, நீ மாற்றி செஞ்சுக்காத, நீ நேற்றுக்கு வந்து இவங்களா கூட சேர்ந்து உழறது ஏன்னா அந்தம்மா சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுது, நம்ம இயற்கை விவசாய சூழல் தான் இதில் வந்து தெரியுது. முதல் நபரோட கோட்பாடு என்ன, அவர் வந்து ஒரே உணவு வந்து அவர் வந்து சாப்பிட்றதுனால அவருக்கு வந்து சலிச்சு போய் வெறுத்து போய் விழுந்தார். அதே மாதிரி தான் நம்ம மண்ணும் வந்து நம்ம ஒரே மாதிரியான பயிர்களை செஞ்சோம்னா அந்த மண்ணுக்கான உணவு வந்து அது கிடைக்காது. பல பயிர்களை வந்து நம்ம பயிரிடும் போது அந்த மண்ணுக்கான ஊட்டம் அந்த பயிருக்கு கிடைக்கும். அதை இப்போ நம்ம பல பேர் சாப்பிடும்போது ஒவ்வொரு பயிரிலிருந்தும் மண்ணிலேருந்து தான் பயிருக்கு சத்து கிடைக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் பயிரிலிருந்தும் அந்த மண்ணுக்கான சத்துக்கள் இருக்குது. அதனால் பல பயிர்களை வந்து நம்ம பயிரிட்டோம்னா அந்த மண்ணுக்கான சத்து வந்து நம்ம கொடுக்கலாம். ரெண்டாவது, அவர் வந்து மாற்றி சாப்பிட்டுக்கிறதானே அந்த அம்மா சொன்னாங்க, நீங்கள் மாற்றி சாப்பிடலாம். நம்ம இயற்கை விவசாயத்தில் அப்படி தான், ஒருத்தர் அனுபவத்தை, இயற்கை விவசாயத்தில் ஒருத்தர் ஜெயிச்சிருக்கலாம், ஒருத்தர் தோல்வி கண்டிருக்கலாம். நீங்கள் எதனால் தோல்வியாக இருக்கிறீங்க, நான் எதனால் ஜெயித்தேன், என்னோட அனுபவங்களை பகிர்ந்துக்கணும். அவங்க அனுபவங்களை பகிர்ந்துக்கணும்னா நம்ம இயற்கை விவசாயத்தில் ஈஸியாக ஜெயிக்கலாம். இப்போ அதே மாதிரி அந்த நம்ம உயிர் உரங்களை நம்ம தயாரிக்கிறதாகட்டும், அந்த இயற்கை விவசாயத்தை முறைகளை எப்படி கையாளுறதாகட்டும், ஒவ்வொருத்தரும் இது மாதிரி ஒரு சூழலில் கூடும்போதோ இல்லை அந்தந்த நண்பர்களுக்கு தெரிஞ்சும் போதோ அந்த நமக்கு தெரிஞ்ச அனுபவங்களை ஒருத்தர் பகிர்ந்துக்கணும்னா இயற்கை விவசாயத்தில் நம்ம சுலபமாக ஜெயிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மூணாவது நபர் வந்து 2 பேருன்ட்டாங்க, அவங்க வரான்ட்டு நானும் போய் விழுந்தேன்றார். அவர் கோட்பாடே அதுதான், அவரே செஞ்சுருக்காரு, அவர் மாற்றிருக்கலாம், அந்த உணவு வந்து அவர் தான் செய்கிறாரு, அதை மாற்றி செஞ்சுன்னு இருக்கலாம். ஆனால் 2 பேர் விழுறான்ட்டு நானும் போய் விழுந்தார். இன்றைக்கி விவசாய சூழ்நிலை அப்படி தான் இருக்குது.
அடுத்தவன் 2 மூட்டை மருந்து கொட்டினான்னா நான் 4 மூட்டை மருந்து கொட்டணும். பூச்சி நான் அடிச்சான்னா அவன் ஃப்ரையர் தூக்கினா போதும், நான் போய் தூக்கிடணும். பயிரில் பூச்சி இருக்குதோ பூச்சி இல்லையோ அதெல்லாம் கேள்வி கிடையாது. ஆனால் நான் அதை மாற்றிக்கணும்னா நம்ம தான் மாற்றிக்க முடியும். அடுத்தவங்க வந்து யாரும் வந்து நம்ம மாற்ற முடியாது, நம்ம தான் வந்து அதை மாற்றிக்கணும். நம்ம மாற்றிக்கின்னு நம்ம முன்னோர்கள் செஞ்ச மாதிரி அந்த இயற்கை விவசாயத்தை போனோம்னா இன்றைக்கி இயற்கை சூழலை காப்பாற்றலாம். இயற்கை சூழலை காப்பாற்றி நம்ம வர சந்ததிக்கு வந்து நல்ல ஒரு சூழ்நிலையை நம்ம வந்து உருவாக்கி செல்லலான்ட்டு இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அந்த ஆடி பருவத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா சித்திரை பருவத்தில் பழ ரகங்கள் நிறைய காய்ப்பு வரும் இல்லைங்களா? சப்போட்டா கிடைக்கும், மாதுளை கிடைக்கும், சாத்துக்குடி கிடைக்கும், கொய்யா கிடைக்கும். இந்த சீசனில் எல்லாம் காய்க்குது. காரணம் என்னென்னா எல்லா பறவைகளுக்கும் எல்லா உயிர்களுக்கும் உணவு கொடுக்கணும்னு சொல்லி காய்க்குது. அந்த காலகட்டத்தில் உணவு பஞ்சம் மழை இல்லாதனால நீர் இல்லாதனால ஏற்படக்கூடாதுனால பழங்களை வந்து இயற்கை படைச்சிருக்கு. அதை சாப்பிட்ட உடனே என்ன அந்த விதைகள் வந்து பறவைகள் அங்கங்கே போட்டுட்டு போயிடும் தன்னோட கழிவு மூலயமா. ஆனால் உடனே அந்த விதைகள் முளைக்குமான்னு கேட்டால் முளைக்காது. அடுத்த ஆடி பருவம் தாண்டி மழை பருவம் வரைக்கும் அது காத்திருக்கும். காத்திருந்து அந்த விதை அப்போ விதை உறக்க காலம் அதுக்கு வருது. அது வரைக்கும் வந்து அதோட பறவைகளோட எச்சத்தோடு சேர்ந்து வரதுனால அது முளைப்பு திறமை வீரியமாக இருக்கும். உடனே வீரியமாக இருக்கும். நீர் பட்டதுமே முளைக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி காத்திருந்து முளைக்கிறது. பழங்கள் நம்ம சாப்பிட்டு உடனே போடக்கூடிய விதைகளாக தான் நம்ம பார்க்கணும். அதுபோல் இந்த காய்கறி ரகங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி சேகரிக்கிறது அப்படின்னா நீர்ச்சத்து உள்ள காய்கறிகள், எடுத்துக்காட்டுக்கு கத்திரிக்காய், தக்காளி, அதுக்கப்புறம் புடலை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீர் பகுதி அதிகமாக இருக்கக்கூடிய காய்கறி ரகங்கள். இந்த விதைகளை எப்படி சேகரிக்கணும்னா நொதித்தல் முறையில் தான் சேகரிக்கணும். ஒரு கத்திரி ரகம் நடவு பண்ணிட்டீங்க, அதுலேருந்து நீங்கள் விதையை சேகரிக்கிறீங்கன்னா முதல் காய்ப்பு எந்த செடிகளாக இருந்தாலும் எந்த ரகமாக இருந்தாலும் முதல் காய்ப்பை நீங்கள் விதைக்கு எடுக்கக்கூடாது. ஏன்னா அந்த செடி தன்னோட ஆயுள் நாளில் தொடக்க காலத்தில் இளமை காலத்தில் இருக்குது. அதற்கு நோய் எதிர்ப்பு தன்மை என்ன, வறட்சினா என்ன, இதெல்லாம் பக்குவ நிலைக்கு அது வந்திருக்காது. அப்போ ஒரு வறட்சி, பூச்சி தாக்கம், நோய் எதிர்ப்பு சக்தி இதெல்லாம் பெறத்துக்கு அதுக்கோட வாழ்நாளில் ஒரு நடுக்கட்ட நாள் தேவைப்படுது. அப்போ ஒரு தாவரத்துக்கு எடுத்துக்காட்டுக்கு ஒரு 120 நாள் வச்சுக்கோ, அதிகபட்சம் 120 நாள் ரகங்கள் தான் அதிகம் இயற்கையோட படைப்பில் காய்கறிகளில். அந்த மாதிரி 120 நாட்களில் வந்து 45 நாள்லேருந்து தான் பூத்து காய்க்க ஆரம்பிக்கும். அப்போ 45 நாளில் பூத்து காய்க்குது, 60ஆம் நாள் வர காயை நம்ம விதைகளுக்கு விடக்கூடாது. அப்போ ஒரு 90 நாளில் இருந்தால் காய்களை விதைகளை ஒரு 4-5 பறிப்பு கடித்த பிறகு, எடுத்துக்காட்டுக்கு ஒரு 4-5 பறிப்பு பறித்த பிறகு அதில் கிடைக்கக்கூடிய விதைகளை அதுக்கப்புறம் வரக்கூடிய காய்களை விதையாக விட்டுடணும். அந்த விதை எப்படிப்பட்ட விதை சேகரிப்பு அந்த செடிகளை தேர்வு பண்ணோன்னா நோய் ஆற்றல் எதிர்ப்பாற்றல் உள்ள செடிகளாக இருக்கணும். அதில் வைரஸ் நோய்கள் இருக்கக்கூடாது. அது வந்து இயற்கையாகவே ஏற்கனவே தொடர்ந்து நம்ம ஒரு 4-5 முறை போட்ட விதைகளாக இருந்தால் இன்னும் வீரியமாக இந்த நோய் தாக்குதல்லாம் இல்லாமே இருக்கும். அப்படி ஒரு சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள செடியோட காய்களை விதைக்கு நம்ம சேகரிக்கணும். அப்படி கத்திரி செடியை நம்ம பார்த்தோம்னா நீர் சத்து உள்ள காய், அது வந்து மஞ்சள் நிறத்தில் முழுமையாக மாறுற வரைக்கும் நம்ம அதை காத்திருப்போம். அதுலேயே பழுத்து அந்த விதைகள் அந்த பழங்கள் வந்து நொதிச்சு விழுற வரைக்கும் சில பேர் காத்திருக்கிறதும் உண்டு. ஆனால் நம்ம இதில் கொஞ்சம் எளிமையாக அறிவியல் பூர்வமாக நம்ம இயற்கையோட ஒன்றி போய் சில சிந்தனைகளில் அந்த அறிவியல் பூர்வமாக அந்த சேகரிக்க முறை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கத்திரி செடியில் கத்திரி மஞ்சளாக பழுத்துடுச்சு அப்படின்னா அதை தண்டு பகுதியோட கட் பண்ணி, தண்டுனா அந்த காம்பு பகுதி, அந்த காயோட காம்பு பகுதியோட கட் பண்ணி அதை ஒரு நொதிக்க வைக்கணும். நம்ம நொதிக்க வைக்கிறதுனா என்னென்னா காற்றோட்டம் இல்லாமல் இருக்கணும். காற்றோட்டம் இல்லாமல் இருந்தாலே நொதிக்க ஆரம்பிச்சிடும். அதற்கு ஒரு பாலித்தீன் கவர் போட்டோ இல்லை ஒரு பாலித்தீன் டப்பாயில் போட்டோ அடைச்சிடணும். காற்று போகாமல் அடைச்சிடணும். அப்படி கட்டக்கூடாது. கட் பண்ணி நீங்கள் தனியாக வச்சிடலாம். நீங்கள் செடியில் இருக்கும்போது கட்டவே தேவையில்லை. அப்படி செடியில் கட்டுறதெல்லாம் வந்து கிளி தொல்லையால் சில பேர் கட்டுறது உண்டு. அப்படி நீங்கள் கட்டக்கூடாது. இதை தனியாக பறித்து நீங்கள் நிழல் பகுதியில் கட்டி வச்சிட்டிங்கன்னா என்ன ஆகும், நொதிக்க ஆரம்பிக்கும். ஒரு 15 நாட்கள் ஆகும் நொதிக்கிறதுக்கு. நொதிச்சு என்ன ஆகும்னா, எதற்கு நொதிக்க விடுறோம் அப்படின்னா நீங்கள் செடியில் இருந்து அந்த விதைகள் வந்து முதிர்ச்சி நிலை அடையணுன்றது தான் நம்மளோட இந்த நொதித்தலுக்கான காரணம். அந்த விதைகள் திரைச்சியாக நொதிக்கக்கூடிய நொதித்தல் மூலயமா தான் திரைச்சி அடையும். திரைச்சியான விதைகள் எப்படி இருக்கும்னா அடுத்த சந்ததியை திரைச்சியான சந்ததிகளை உருவாக்கும். நோய் ஆற்றல் இல்லாமல் அதிக உற்பத்தி விளைச்சல் தரக்கூடிய சந்ததியை உருவாக்கும். அதுக்கு அதோட தாய் அந்த சதை பகுதியெலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் தாய். எப்படி வந்து நமக்கும் தொப்புள் கொடி, தாய்க்கும் தொப்புள் கொடி ஒரு உறவு மாதிரியோ அதே போல் இந்த சதை பகுதி அந்த காய்களுக்கு வந்து ஒரு தொப்புள் கொடி மாதிரி. அந்த தொப்புள் கொடியில் இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே அந்த விதைக்கு போய் சேரணும் இறுதி வரைக்கும் அப்படின்றதுனால நொதிக்க விடுறோம். அப்படி நொதிக்க விடும் போது அந்த விதை திரைச்சி ஆகிடுது. திரைச்சி ஆயிடுச்சுன்னா எப்படின்னா திரைச்சின்னு எப்படி நம்ம பார்க்கறது புரிஞ்சுக்கிறதுனா, அந்த விதைகளை தொடும் போது நல்ல கனமாக இருக்கும், இடைக்கூடல் இருக்கும். அதுதான் திரைச்சியாக இருக்கிற விதைகள்னு சொல்கிறோம். அதுமாதிரி தக்காளி, புடலை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடியிலேயே பழுத்துடும். நல்லா பழுத்து உங்களுக்கு சிகப்பாக ஆரஞ்சு நிறத்தில் வந்துடும். அதுவே உள்ளுக்குள்ளேயே நொதிச்சு விதை திரைச்சி ஆகிடும். இது மாதிரி நம்ம செயற்கையாக நொதிக்க வைக்கிறது வந்து ஒரு டப்பாயில் போட்டு நொதிக்க வைக்கிறது. வெண்டை ரகங்கள்லாம் இந்த மாதிரி நீர் சத்து உள்ள காய்கறிகளை வந்து நொதித்தல் மூலயமா ஒரு 2 வாரம் கழித்து நொதித்த பிறகு அதை எடுத்து
நான் தண்ணீர் ஊற்றி நல்லா கழுவி அந்த விதைகளை ஒரு வடிகட்டி மூலயமா அந்த கழிவுகள் எல்லாத்தையும் சதைப்பகுதி எல்லாத்தையும் நீக்கிட்டு அடியில் உங்களுக்கு தனியாக தேங்கும் விதைகள். நீங்கள் தண்ணி ஊற்றினாலே நல்ல திரிச்சான விதைகள் என்ன ஆகும், கையை விட்டு நல்லா பிசைஞ்சு அந்த விதைகளை இருக்கக்கூடிய அந்த காயை பிசைஞ்சு விட்டீங்கன்னா சதைப்பகுதியை நல்ல விதைகள் அடியில் தரிச்சி ஆகிடும். மேலே அந்த சதைப்பகுதிகள் எல்லாமே மேலே தேங்கும். அதை வடித்து எடுத்துகிட்டு திருப்பி ஒரு முறை தண்ணீர் ஊற்றி ஒரு 4 முறை வடித்து நல்ல விதைகள் அடியில் தேங்கினதுக்கப்புறம் அந்த விதையை எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, வெயில் காலமாக இருந்ததுன்னா விதைகளை நீங்கள் வெயிலில் காய வைக்கவே வேண்டாம். ஒரு மழை பருவம் இல்லைனா ஒரு குளிர்ச்சியான மார்கழி பருவத்தில் இருந்ததுன்னா நீங்கள் 1 மணி நேரம் வெயிலில் காய வைக்கலாம். அப்படி இல்லை நான் வெயிலில் காய வைக்கணும்னா கண்டிப்பாக வெயிலில் வைக்கணுமானா வைக்கிறது நல்லது தான். அந்த வெயில் எப்படி இருக்கணும்னா, ஒரு குழந்தை வெயிலில் நம்ம விடுறோம்னா எந்த மாதிரி வெயில் சூழலில் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம விளையாட விடுவோம்? உச்சி வெயிலில் விளையாட விடுவோமா ஒரு குழந்தைய? விடும். ஏன் விட மாட்டோம்? அது தாக்கத்தை ஏற்படுத்தும், சோர்வை ஏற்படுத்தும். அந்த மாதிரி தான் அந்த விதைகளோட முளைப்புத்தன்மையை அதிகமான வெயில்கள் கெடுத்துடும். அதோட உயிர்த்தன்மையை சீர்கெடுத்துரும். அதனால் என்ன பண்ணுறோம், காலை அதிகாலை வெயில் ஒரு 7 மணி 8 மணி வெயிலில் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் விதைகளை வச்சிங்கன்னா, அதனோட விதையோட எதுக்காக வைக்கிறோன்னா, அந்த விதையில் இருக்கக்கூடிய மேற்பகுதி ஈரப்பதத்தை நல்லா குறிப்பாக பார்க்கணும். மேற்பகுதி ஈரத்தை அது ட்ரை பண்ணும். ட்ரை பண்ணதுக்கப்புறம் உள்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த விதைகளில் ஒரு ஈரப்பதம் இருக்கும், அதுதான் உயிர். அந்த உயிரை சிதைக்கிற அளவுக்கு வெயிலில் நம்ம காய வைக்கக்கூடாது. ஒரு அரை மணி நேரமோ இல்லை ஒரு மணி நேரமோ இலவான வெயிலில் வச்சு நம்ம எடுத்து வச்சோன்னா இந்த உச்சி வெயிலில் வைக்கக்கூடாது. அப்படி வச்சு எடுத்து அது ஈரப்பதம் மேலே போனதுக்கப்புறமும் நீங்கள் ஒரு துணியில், காட்டன் துணியில் அந்த விதையை போட்டு வீட்டுக்குள்ளே ஒரு பகுதியில், நிழல் பகுதியில் அந்த ஒரு வாரம் காற்றோட்டமாக விட்டுடலாம். அதுக்கு மீறி விதைகளில் ஈரம் இருந்தால் கூட, பூஞ்சான்கள் இருந்தாலும் இல்லாமல் போயிடும். அதுக்கப்புறம் அந்த விதையை எடுத்து நீங்கள் ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டோ இல்லை பழைய முறையில் பானை மூலியமாவோ சாம்பலை போட்டு காற்று போகாமல் ஈரப்பதம் படாமல் சேகரிக்கணும். இல்லை ஒரு ஆண்டு காலம் மேலே தான் ஆகும் நான் சேகரித்து வைக்கணும் அப்படின்னா, நம்ம இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் ஃப்ரிட்ஜோட டோர் இருக்கு இல்லைங்களா, அது ஜிப்லாக் கவர் போட்டு ஃப்ரிட்ஜோட டோரில் வச்சுக்கலாம். டோரில் தான் வைக்கணும். அதிகமாக விதை முளைப்புத்தன்மை போகிறதுக்கான அதிக வெப்பமும் அதிக குளிர்ச்சியும் ஈரப்பதமும் இது ரெண்டுமே இருந்துச்சுன்னா முளைப்புத்தன்மை போயிடும். அப்போ இதமான சூழலை தான் நம்ம வைக்கணும். இயற்கையே இதோட படைப்பில், இந்த புவியோட படைப்பில் எல்லாமே ஒரு நடுநிலையாக தான் உருவாக்கி வச்சிருக்கு. இந்த உயிர்கள் வாழக்கூடியது வெப்பமாக இருந்தாலும் சரி, குளிர்ச்சியாக இருந்தாலும் சரி. வெப்பமும் குளிர்ச்சியும் அதிகமான உயிர்கள் இங்கே வாழ முடியாதுன்னு தெரியும். இந்த புவியோட அடிப்பகுதி அதிக பனிப்பகுதி, அங்கே உயிர்கள் வாழக்கூடிய சூழல் இல்லை இல்லைங்களா, அந்த மாதிரி. ஆனால் அந்த பனிப்பகுதி இருக்கிறதுனால தான் நமக்கு பருவமழை இங்கே வருது. புவியோட அச்சரேகை, அந்த ரேகை, அதோட கோணம் பார்த்தீங்கன்னா 23 டிகிரின்னு நினைக்கிறேன், அதோட சாய்வு கோணம். இப்போ ஆய்வில் போன மாதமோ என்னவோ புவியோட அச்சு சாஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன் சாஞ்சிருக்குன்னு கேட்டால் ஆய்வில் நிலத்தடி நீரை அதிகமாக உறிஞ்சதுனால அப்படின்ட்டு. அப்படி உண்மையாக நடக்குமானா நடக்கும் தான். அப்போது அது சம அளவில் இயற்கை எல்லா படைப்பையும் ஒன்றோட ஒன்று பிணைச்சி வச்சுருக்கு. இப்போ அந்த டிகிரி சாய்வுனால நமக்கு என்ன பாதிப்புன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, சில பேர் அதுக்கு தெரியாது அதை பற்றி தெளிவாக. இந்த டிகிரி 23 டிகிரின்னு படைச்சது இயற்கை எதுக்கானா, இந்த பருவ காலத்தை சரியாக இயக்கிறதுக்கு தான். இது அந்த டிகிரியை 23 20ஆவோ இல்லை 23 30ஆவோ மாறுச்சுன்னா பருவத்துக்கு ஏற்ற மழையும் வராது, வெயில் இதமான வெயிலும் கிடைக்காது. இப்போ அண்டார்டிகா பகுதி வெயிலாகும், அங்கே பனி உருகும். இப்போ நம்ம பகுதி பனியாக மாறும். இந்த மாதிரி சூழலியல் பிரச்சனை, பெரிய பிரச்சனை ஏற்படும். ஆக மொத்தத்தில் இயற்கை நம்மளை கவனிச்சிட்டே தான் இருக்குது. நீ என்ன அளவுக்கு சேதப்படுத்துகிட்டே பதிட்டே இரு, இதனால் பின்விளைவு யாருக்கு வரப்போகுது? நமக்குலாம். ஆனால் நம்மளோட போதா, அதோட படைப்பில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் வரதுக்கான வாய்ப்பு காரணம் நம்மளா மாறி. சூழலியல்னா என்னன்னா, உயிர் உள்ள உயிரற்ற 2 மூலங்களின் கூட்டு தொகுப்புன்றது. என்னது கூட்டு தொகுப்பு? உயிர் இல்லை. எதுக்கு உயிர் இல்லை? பஞ்சபூதங்களுக்கு உயிர் இல்லை. உயிர் உள்ள ஒரு அறிவு கொண்ட புள்ளிலிருந்து 6 அறிவு கொண்ட நம்ம வரைக்கும் உயிர் உள்ள எல்லா உயிரையும் குறிப்பிட்டு, அது கடல்வாழ் உயிராக இருக்கலாம், நிலத்தடி நில உயிராக இருக்கலாம், என்ன ஒன்றாலும் இருக்கலாம், எல்லா உயிருள்ள எல்லா உயிர்களோட கூட்டு தொகுப்பு தான் சூழலியல்ன்றார். அப்போ இந்த பஞ்சபூதங்கள் இல்லாமல் இந்த உயிர்கள் வாழ முடியாது. பஞ்சபூதங்கள் சிதைவடைஞ்சால் நம்ம வாழறதுக்கு தகுதி இந்த எல்லா உயிர்களும் இழந்துருவோம். ஆனால் அந்த பஞ்சபூதங்களை, இந்த சூழலியலை கெடுக்கிறது யார்? மனித இனம் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. அப்படி ஒரு இனம் முன்னாடி தோன்றிச்சு இந்த உலகத்தில். இந்த சூழலியல் பல உயிர்களை கொண்டு தன்னை நிலைநிறுத்த பார்த்த ஒரு உயிரினம், அது வரலாறு சொல்லும் உங்களுக்கு. யார்? எது? டைனோசர். வரலாறு சொல்லும். அந்த உயிரினத்தை இயற்கை என்ன பண்ணிச்சு? நிலைநிறுத்தவே இல்லை, தூக்கி அடாசிடுச்சு இல்லையா. நம்மளை மட்டும் ஏன் வச்சிருக்குன்னா, அங்கே இருந்த உயிரினம் எல்லா உயிரினமே கொண்டுகிட்டே தான் இருந்தது. அந்த டைனோசர் இனம் எல்லாமே எல்லா உயிரும் கொல்லக்கூடிய இனமாக இருந்தது, அந்த மனநிலை கொண்டதாக இருந்தது. ஆனால் மனிதன் மட்டும்தான் ஒரு பக்கம் நல்லவன் இருக்கிறான், அதிகமான பக்கம் கெட்டவன் இருக்கான். இப்போ அதிகமாகிடுச்சு. முதல்ல அதிகமாக நல்ல எண்ணம் கொண்டவர்கள், இந்த சமூகத்தை சார்ந்து, இந்த மண்ணை சார்ந்து எண்ணம் கொண்டவர்கள் அதிகமாக இருந்தாங்க. இந்த சூழலை பற்றிய புரிதல் இல்லாமல் கெடுக்கக்கூடிய நபர்கள் குறைவாக இருந்தாங்க. இந்த எண்ணிக்கை என்னாச்சு? மாறிடுச்சு. இப்போ மாறினதுனால என்ன ஆச்சு? இதுக்கு எதிர்வினை நான் காமிக்காமல் இருந்தால் இந்த நல்லவர்கள் கூட
இங்கே இதை பற்றிய புரிதல் இல்லாமல் போயிடக்கூடாது. கெட்டவங்க திருந்தணும். இதாவது கெட்டவங்க நல்லவங்க நீங்கள் யாருமே கிடையாது. அவங்க சூழலை கேட்டப்போ இயங்கிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் இயற்கையை அழிக்கிறீங்கன்னா அது கெட்டது நல்லதில்லை, பாவ புண்ணியம். நீங்கள் அதுக்கான எதிர்ப்பலனை நீங்கள் அனுபவிச்சே தீரணுன்றது தான் கர்ம வினை. ஸோ இதெல்லாம் வந்து அறிவியல் ஒரு பக்கம், ஆன்மீகம் ஒரு பக்கம், இயற்கை ஒரு பக்கம் எல்லாம் கிடையாது. இயற்கையும் ஆன்மீகமும் ஒன்றே. அதை நம்மாழ்வார் ஒரு பேச்சில் அழகாக சொல்லியிருப்பார். இயற்கையும் ஆன்மீகம் வெவ்வேறு கிடையாது. இயற்கை தான் இறைவன், இறைவன் தான் இயற்கை. அதை சிதைக்கக்கூடிய யாருக்குமே இங்கே வாழ்கிறதுக்கு தகுதி கிடையாது அப்படின்ற ஒரு பொது உண்மையோட வாங்க. அதில் மனிதன் மட்டும் இல்லை, பல்லுயிரம்ன்ற பார்வையோடும் வாங்க. இது தனிச்சு வெறும் இப்போது இந்த வரலாறு எல்லாருமே ஒரு பொது உடைமை கோட்பாடு எல்லாமே எதை குறிப்பிடுதுன்னா மனிதர்களுக்காக தான் இந்த பொது உடைமைலாம் வந்தது. அதாவது தொழிலாளர் வர்க்கம், முதலாளி வர்க்கம், இந்த பொது உடைமைக்குள்ள பெரும் போராட்டங்கள், இது எல்லாமே இந்த கோட்பாடு எல்லாமே எதை அடிப்படையாக வச்சுருந்ததுன்னா மனிதர்களோட பிரச்சனையாக தான் பார்த்து இருந்தது. அதுக்கு தீர்வை தான் காணிச்சு. ஆனால் இது வரைக்கும் பல்லுயிரை பற்றிய சிந்தனையே அப்போ இல்லை. ஏன்னா அப்போ அந்த பிரச்சனை இல்லாமல் இருந்தது. இயற்கையாக இருந்தது. மனுஷங்க தான் அடிச்சுட்டு கிடந்தோம். அப்போ மனித பிரச்சனையெல்லாம் இப்போ தீர்ந்த பிறகு இயற்கையை அழிச்சிட்டு இருக்கோம். இப்போ இதை பற்றி சிந்தனை இங்கே ஒதுக்க வேண்டிய கட்டம். அதனால தான் குமரப்பாவோட கோட்பாடு இப்போ தான் புரிய வருது. அவர் அப்போவே சொன்னார், இயற்கை வளங்கள் அப்போவே நிறைய இருந்த பெட்ரோலியமு, அப்போவே நிறைய இருந்த நீர் வளம், எல்லாமே வளங்கள் சிறப்பாக இருந்தது. அப்போவே என்ன சொல்கிறாரு, இந்த பெட்ரோலியம் வளம் குறைந்துச்சுன்னா இது வந்து நிலைத்த பொருளாதாரத்துக்குள்ளே வராதுன்ற ஒரு தொலைநோக்கு பார்வை அந்த மனிதருக்கு அப்போவே இருந்திருக்குன்னா அவர் என்ன ஒரு சிந்தனை கொண்ட ஞானியாக இருந்திருப்பார். தீர்வு எல்லாரும் நீங்களும் அடுத்து இது போன்ற வேறு நிகழ்வுகள் எங்கே நடந்தாலும் சரி சமூகத்தில் இது கால்காணி அமைச்சா தான் அவசியம் இல்லை. வேறு யாருன்னா ஆர்வமுள்ள யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு விதையை நீங்கள் பகிர்ந்து எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் உங்களோட விதையை சேகரிச்சுட்டு தான் நீங்கள் விதையை பகிரணும். நீங்கள் இதை குறிப்பில் வச்சுக்கணும். உங்கள் விதையை வந்து நீங்கள் இப்போ வாங்கக்கூடிய விதைகளை நீங்கள் தொடர்ந்து உங்களோட வாழ்நாள் முழுக்க ஒரு ரகத்தையாவது நம்ம சேமிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கோங்க. ஒரு ரகத்தை மீட்டெடுத்தாலே போதும். எதிர்கால தலைமுறைக்கு விதைகளை வந்து கடத்த முடியும், பாதுகாக்க முடியும், உறுதிப்படுத்த முடியும். கால்காணி அமைப்போட மரபு விதை வங்கி ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒரு மரபு விதை வங்கியை கட்டமைக்கணுன்றது தான் எங்களோட நோக்கத்தில் பிரதானமான ஒரு நோக்கமாக இருக்குது. அதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஒன்றுகூடல் மூலயமா உங்களை மாதிரி தன்னார்வலர்கள் இந்த நிகழ்வில் இணைஞ்சு இந்த விதைகளை பராமரிச்சிங்கனாலே அது சாத்தியப்படும். இது கால்காணிக்காக நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உங்களோட வாழ்வியல் முறை, உங்களோட வாழ்க்கைக்கும் எதிர்கால தலைமுறைக்கும் விதைகள் ரொம்பவும் முக்கியம். மனித பிறப்பெடுத்த நாம் இயற்கை சூழல்களை பாதுகாக்க இயற்கை வளங்களையும் பல்லுயிர்களையும் பேணி காப்பேன் என்றும் இயற்கை வேளாண்மையை தற்சார்பு முறையில் எந்த ரசாயன உரங்களும் உயிர் உரங்களையும் பயன்படுத்தாது அனைத்து உயிர்களுக்கும் உணவளித்ததாகவும் நாம் விளைவித்த உணவை உண்ணும் நுகர்வோரை நம் உடன் பிறந்த குடும்பத்தினராக எண்ணி தற்சார்பு இயற்கை இடுபொருள்களை கொண்டு அறவழியில் இயற்கை வழி வேளாண்மையை மேற்கொண்டு நஞ்சில்லா உணவை விளைவித்து இவ்வுணவு அனைத்து உயிர்களுக்குமானது என்பதை உணர்ந்து எளிமையையும் பொறுமையுடனும் செயல்படுவேன் என்பதை இயற்கை உணவனாகிய நான் இந்நிகழ்வின் மூலம் உறுதியேற்கிறேன். அடுத்ததாக நுகர்வோர்களுக்கான ஒரு உறுதிமொழி. உறுதி கொள்வோம். மனித பிறப்பெடுத்த நாம் இயற்கை சூழலை பாதுகாக்க இயற்கை வளங்களையும் பல்லுயிர்களையும் பேணி காப்பேன் என்றும் ஆடம்பரத்தை குறைத்து அத்தியாவசியமான தேவைக்கேற்ற அளவிலும் தொடர்ந்து வளம் குறையாத இயற்கை ஆற்றல் கொண்ட நுகர்வு முறையை கடைபிடித்து இயற்கை வழி வேளாண்மை செய்யும் பகுதி சார்ந்த இயற்கை உழவர்களை அடையாளம் கண்டு அவர்களிடமிருந்து நேரடியாக நுகர்வேன் என்பதை இந்நிகழ்வின் மூலம் உறுதியேற்றேன். இந்த காணொளி நீண்ட காணொளியா இருந்தாலும் தற்சார்பு இயற்கை வேளாண்மை செய்ய விருப்பம் உள்ள அனைவருக்கும் பயனுள்ள ஒரு காணொளியா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தற்சார்பு வாழ்வியல், தற்சார்பு இயற்கை வழி வேளாண்மை மற்றும் மரபு விதை குறித்த தகவல்களை தொடர்ந்து கால்காணி யூடியூப் சேனல்ல பதிவு பண்ண இருக்கோம். நீங்க தொடர்ந்து இது போன்ற காணொளிகளை பார்த்து பயன்பெற கால்காணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி,
வணக்கம்.